3 நாள்ல 6வது தடவையா பீச்சுக்கு போறோம். ஒவ்வொரு தடவையும் புதுசா வர மாதிரியே என்ஜாய் பண்றியே. அதான் சொன்னேனே எனக்கு பீட்னா ஒரு வீக்னஸ். சரி, அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கிறியா? இல்ல பரவாயில்ல. நாளைக்கு மார்னிங் சன்ரைஸ் பார்க்க வருவோம்ல, அப்ப பாத்துக்குவேன். அங்க பாரு, கான்சர்ட் ஏதோ நடக்குது போல. ஆமா, உனக்கு பார்க்கணுமா? தவக்கட்டும் நான் பிள்ளாலம் தெரியாமா அதம் குறிக்கிறோம்மா ஒரு ஆட்டம் ஓடலாமா தவக்கம் கம்மா என் ஜோலி ஜாண்டே தாம்மா பலம் இருக்கிறம்மா ஒரு பணமும் கழுடம்மா படிக்க வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃபண்ட் ரைட் பண்ணதான் அந்த கான்சர்ட்டை நாங்க பண்றோம். கேட்டுட்டு அப்படியே போகாம உங்களால முடிஞ்ச எந்த பண்ணுங்க. எப்போமா இவளை காத்தே கல் பார்த்தான் காதல் காத்தே பூந்தா இன்னொருமே பெண் பார்த்தா இவருமே. ஒரு நிமிஷம், இங்க எங்க போற? வந்துரு. பார்த்து நம்ம ஆடியன்ஸ் இருந்து ஒருத்தர் பேர் என்ன ப்ரோ? கதிரவன். கதிரவன் பாடணும்னு ஆக்கப்படுறாரு. கொஞ்சம் வேலை வாங்கிட்டு. ப்ரோ. ஓகே ப்ரோ. என்னோட ஸ்பெஷல் பர்சனுக்காக நான் பாட வந்திருக்கேன். ஓகே, அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. அவரோட ஸ்பெஷல் பர்சனுக்காக இந்த பாட்டை பாட வந்திருக்காரா? கலக்குங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. உன்னிதழினில் நான் உயிரையே உயிரதானே ஒன்று இனிமேல் உன்னிதழினில் நான் திருப்போம் இதமாய் உன்னிதயத்தில் காத்திருப்பேயே கனமே உணவா விழிகளை பார்த்திருப்பேயே கல்வினவே உம்மழங்கள் என் வரதில் நீ விழுந்தாய் ஓர் விதையனராயந்தே உயிரே உன் உயிரட நான் இருப்பேன் அன்று இனிமேல் இதழில் நான் விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இருவரும் இருப்போ பிறம்பொருள் வரப்போ குடக்கென எனக்கென முடிவது எதுவரை இருப்போ அதுவரை இருப்போ உலகின் கதவை வாழ்த்திறப்போ உயிரே மழலை மொழியாய் மகிழ்ந்திருப்போம் உயிரே உன் உயிரென நான் இருப்பேன் அன்பு இனிமே உன் இதழில் நான் பிடிப்போம். ஆமா, யார் அந்த ஸ்பெஷல் பர்சன்? உனக்கு யாருன்னு தெரியாது? தெரியும், ஆனா உன் பயான கேட்டா அதுல ஒரு சந்தோஷம். அது அன்னைக்கு கைரேகா பார்த்தாங்களா ஒரு அம்மா, அவங்கதான். எல்லாத்தையும் வாய் வார்த்தையாவே சொல்லுவாங்களா? எல்லா விஷயம் எல்லாம் நம்மளாவே புரிஞ்சுக்கணும். பாட்டு பாடுன்னு கெஞ்சினாலே பாட மாட்டேன். எனக்கு என்ன நீ எப்ப பாடுன? அது என்னமோ தோணுச்சு. இப்பெல்லாம் உனக்கு நிறைய தோணுது. அதெல்லாம் நல்லாவும் இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நான் ஐபிஎஸ் ஆயிடுறேன், நீ பெரிய சிங்கர் ஆயிடு. என்ன சொல்ற? ஐபிஎஸ்க்கு குட்டியா ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிற ஆள் செட் ஆகாதா? அப்படின்னா ஒண்ணும் இல்ல. 2 பேரும் எல்லாரும் அண்ணாந்து பாக்குற அவசரத்துக்கு போனா அது ஒரு மாதிரி கெத்தா தானே இருக்கும். இங்க பாரு, உனக்கு டான்ஸ் நல்லா வரும். ஆனா நீ ஒண்ணு டான்ஸ் கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்படல. பிடிச்சது ஒண்ணு, ஆம்பிஷன் ஒண்ணுன்னு பிரிச்சு பார்க்க தெரியுதுல உனக்கு. அதே மாதிரிதான் எனக்கும். பாட்டு பாடுறது பிடிக்கும், அதுவும் பிடிச்சவங்களுக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் அதோட நிறுத்திக்கிறேன். ஆனா தெளிவா பேசுற. மனசு தெளிவா இருந்தா பேச்சும் தெளிவா தான் இருக்கும். உனக்கு வேற ஏதாவது வேணுமா இல்ல ரூமுக்கு போலாமா? ரூம்கே போலாம். தேவையில்லாம போன் பண்ணி உங்க வேலையை கெடுக்கிறேனாப்பா? அப்படிலாம் இல்ல, சொல்லு. குன்னக்குடி வந்ததுல இருந்து பேச கூட ஆள் இல்லாம இருந்த. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருப்பாங்களே, பல்லவி, கல்பனா, அப்புறம் சித்ரா. ஓ, எல்லா பேரும் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா,
அவங்க வீட்டுல நீ பேசுறது இல்லையா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டாங்க. யாவது பொங்கல் தீபாவளின்னு வாழ்த்து கொளிக்கிறது தான். ஆமா, எப்பத்துல இருந்து உங்க அப்பா கடைக்கு நீ வேலைக்கு போக ஆரம்பிச்ச? செந்தில் கவர்மெண்ட் வேலை கிடைச்சு போயிட்டான். குமரித்தன் தாத்தா வேலையை விட்டு நின்னுட்டாரு. அதான் நான் கடைக்கு வர ஆரம்பிச்சேன். பழனி மாமாவும் தனியா கடை ஆரம்பிச்சிட்டாரா, நானும் அப்பாவும் தான் முழு நேரமா கடையை கவனிச்சுக்கிறோம். ஆமா, உங்க மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க வீட்டுல முதல் கல்யாணம் அவருக்கு தான் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா அவர் கல்யாணம் கடைசியா தான் நடந்துச்சு. அப்பா வராரு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசட்டுமா? இன்னும் அப்பாவுக்கு பயந்த பிள்ளையா தான் இருக்கியா? இல்ல நான் அப்புறம் கூப்பிடுறேன். சாரி. கூப்பிடுறேன். இல்லை சரணா, அப்பா டீ குடிக்கிற வந்து போய் குடிக்க வரேன். இல்லப்பா வேணாம். அப்புறம் அவங்ககிட்ட காலையில் கேட்கணும்னு நினச்சேன்டா. வேடா எதுக்குடா இப்போ திருது பூண்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த? வேடா எட்டாவது வேண்டுதல? ஆமாப்பா, வேண்டுதல் தான். ஆனா எனக்கு இல்ல, அம்மாவுக்கு. என்ன வேண்டுதல்னு கேட்க மாட்டீங்களா? வேடா டேய், நான் கோயிலுக்குள்ள இருக்க சாமியா? உன் வேண்டுதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நிறைவேற்றுறது. உங்களோட கோபம் குறையணும்னு அம்மா சாமி கிட்ட வேண்டியிருக்காங்க. கோபம் குறையணும்னு அம்மா சாமி கிட்ட வேண்டியிருக்காங்க. அம்மா பாவம்ப்பா, நீங்க கொஞ்சம் பேசலாம்ல, ரொம்ப வருத்தப்படுறாங்கப்பா. நான் வருத்தப்பட்டதை விடவா, உமாவை நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர்கிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறந்ததே கிடையாது. அவளுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயமா இருந்தால் கூட, ஏன் அலையில் மிளகா காலியாக போனால் கூட